பாலமுருகன் நாரதராக நடிக்கக்கூடிய அவர்களுக்கு நமது கிராம சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. மதிப்புக்குரிய நாரதராக வேடம் தாங்கி நடித்துக் கொண்டிருக்கும் பாலமுருகன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் பாடல் பாடும்படி கிராமத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். படத்தை ஐயாவின் விரும்புவதற்காக ஏன்னா இன்றைய நாடக அமைப்பாளர் சாதாரணப்பட்டவர் கிடையாது. காரணம் இந்த நாடக உலகத்தில் எத்தனை ஹார்மோனிய கலைஞர்கள் இந்த இசை கலைஞர்கள் இருந்தாலும் கூட எங்க அண்ணன் அது மட்டுமல்லாமல் இந்த நாடக உலகத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா எங்க அண்ணன் உயர்ந்து GKS ஜெயமணிகண்டன் ஹார்மோனிஸ்ட். எங்க அண்ணனை மிஞ்சும் அளவிற்கு இசைக்கும் அளவிற்கு இந்த உலகத்துல யாரும் இன்னும் பிறக்கல. இந்த சினிமா உலகத்தில் எப்படி இசைஞானி இளையராஜாவோ அது போலவே இந்த நாடக உலகத்திற்கு இசைஞானி என்றால் அது எங்க அண்ணன் உயர்ந்து GKS ஜெயமணிகண்டன் அண்ணன் மட்டும்தான். ஏன்னா அவருடைய அமைப்பால் அந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அவர்கிட்ட அன்பு உள்ளங்களுக்கும் இந்த பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டிய கிராம பெரியோர்களுக்கும் நெஞ்சார்த்து மனமார் நன்றி என்ற விளக்கமாக மூலகம் என்று மும்மூர்த்திகளுடைய வேறாக இப்பொழுது ஒரு ஆளுக்கள் ஓய் எடுத்து தங்கக்கூடாது நீர் தங்கினேன் என்றால் என்ன சரசாகப்பட்டது 1000 கழகம் எங்கே என்று வந்து கொண்டிருக்கேன். நன்மை வீட்டிலே பிறந்த தொல்லைவும் முகா தீரமும் அவருடைய கோபுரத்தில் விட்டிருக்கும் பிள்ளையாரை கை நுழுவோம் என்றால் நிச்சயமாக கடன் கிடைக்கும். ஆக அந்த பிள்ளையாரை எப்படி நாம் கையிலுள்ளதாக என்று பார்த்தால் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் இந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். Thank you.
கைதிடக்கூடிய அன்பு உள்ளவர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மனமார்ந்து நன்றி என்று கிடந்த வணக்கத்தை நாம் தெரிவித்த ஆள் கூட அற்புதமான ஒரு இடம் காரணம். ஏன்னா நாடகம் பேசுகின்ற பொழுது அண்ணா உங்கள்கிட்ட பேசினாங்க, ஐயா எங்களுக்கு பாடல் என்பது முக்கியம் கிடையாது, ஐயா யார் யார் வந்தாங்கன்னு தெரியல, தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட பொழுது எங்களுக்கு பாடல்லாம் நாங்கள் சினிமாவில் நிறைய பார்த்துட்டோம், எங்களுக்கு புராண கதையும் இந்த தர்க்கம் தான் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னாங்க. இந்த ஒரே பாட்டோடு சந்திப்பவரை சந்திக்கலாங்கிற, ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த நாடகமெல்லாம் குறைந்த தொகை கிடையாது, அதனால அற்புதமான இந்த இடத்தை பார்த்து குறிச்சி முல்லை மருதம் நிகழ்வாய் என்று சொல்லக்கூடிய வகையான நிலங்களில் காடிகளை கருத்தமடை கரும்புகள் என்பதையும் கடக்கப்பால் ஓடி இழுத்து உள்ள உயர்த்த வீரனோட சாரல் முகங்களும் பணியும் அம்மான் பிறக்கிறதுமானது வேலுமலை சாலை வார்த்தை எங்குமே இல்லாது ஒரு சிறப்பு ஏற்படுகிறது. காரணம் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, இன்னைக்கும் இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ள போறோம். அப்புறம் நீங்க சினிமாவில் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த நாடக அமைப்பாளர் எங்க அண்ணன். ஏன்னா எனக்குன்னு இல்லை, என்னை போல வரக்கூடிய எந்த கலைஞர்களாக இருந்தாலும் அனைவருமே வாழ வைக்கக்கூடியவர். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்களுக்கெல்லாம் சோறு கூட உண்ணாமல் சொல்லி கொடுத்து எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மென்மேலும் இன்னைக்கு சுதியோட தாளத்தோட பாடுகிறோம் என்றால் எங்க அண்ணன். அவர்கிட்ட எங்க அண்ணன் இல்லைன்னா அந்த உலகத்தில் நாங்கெல்லாம் பாட முடியாது. இன்னைக்கு சினிமா உலகத்தில் எங்க அண்ணன் போடக்கூடிய இந்த பிஜிஎத்தை பார்த்துதான் இன்னைக்கு நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, ஜிவி பிரகாஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அது அனிருத் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அண்ணனுடைய அந்த ஸ்டைல பார்த்ததை அவர்களே இன்னைக்கும் ஒரு சில பாடல்களை இசைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் எங்க அண்ணன். அவர்கிட்ட நன்றிங்க. ஏன்னா அந்த அன்பளிப்பு என்பது எல்லாருமே கொடுத்து விட முடியாது. ஏன்னா எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, ஏன்னா வரையிலேயே 2 குளுக்கோஸ் போட்டது அண்ணன் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப முடியல. கிட்டத்தட்ட ஐயாவின் இமானுவேல் ஐயாவின் பாடலாக ஒரு பாடல் என்று பார்த்தால் ரொம்ப பின்மேகமே இந்தேகமே ஐயா இமானுவேல் இருக்கும் இடம் சொல்லு, எங்கள் தெய்வம் இருக்கும் இடம் சொல்லு.
அன்பையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று தொடர்ந்து வணக்கம் 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 100 ரூபாய் கொடுத்துருவார். ஆக பாடலை பாராட்டி அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று தொடர்ந்து வணக்கம் வணக்கம் வணக்கமாக இடத்திலிருந்து சத்தங்கள் ஏதும் நமது செவிகளுக்கு புலப்படுமா? புலப்படுமே. ஆளோலும் சோ ஆளோலும் சோ ஆளோலும் சோ சோ இந்த உலகாய சத்தம் பேதையால் பெருமையால் சகோடையால் செங்கோட்டையால் என்று சொல்லக்கூடிய நமது சங்கங்கோட்டை சேர்ந்த இந்திய ராணுவம் ஐயா அவர்கள் நமது இமானுவேல் பாடலுக்கு அன்பளிப்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு. ஏன்னா ராணுவம் என்றால் சாதாரணப்பட்ட ஒரு வேலை கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாமே இரவிலும் பகலிலும் நிம்மதியாக உலகத்தை மேற்கொள்ளுகிறோம் என்றால் அதற்கு காரணமே இங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களால் தான். ஏன்னா அவங்களாம் இல்லை அப்படின்னா உண்மையிலேயே நம்ம கிடையாது. எத்தனை காவல்கள் இருந்தாலும் கூட ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு கடவுள் எப்படியோ அவர்களுக்கு சமமாக அவங்களையும் நம்ம மதிக்க வேண்டும். ஏன்னா பெருமட்ட அன்பையா அவர்களின் ஆசைக்காக அற்புதமான இடத்தில் இந்த இடத்தில் சத்தைகளை கேட்டு மீண்டும் ஒரு பாடலை வாழலாம் என்று பார்த்தால் அதே சிவன் நாடி வந்த பறவை ஜதிகள் சொல்லிட சலங்கை குளிக்கிட கலைகள் பயின்றவள் தானே மேலே போகும் மேகம் எல்லாம் வெட்டி கட்டி பாடாதோ இதை சொல்லும் ராகம் எல்லாம் இந்த நெஞ்சில் பாடாதோ இப்படி நானதில்லை எப்படி நான் போனதில்லை புத்தி மாறி போனதில்லை உள்ளுக்குள்ள மச்ச பாசம் இத மாத்தியும் போட்டிருக்காங்க. எப்படி சுவர் இல்லாம அழகா யாரும் சொன்னது இங்கு யாரும் இல்ல சித்திரம் வரைய முடியாது நீ இல்லாம வாழ சொன்னா சத்தியமா முடியாது இதன் பாட்டா அப்படி ஆமா இருந்தாலும் நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்ததே தேட செய்ததே உள்ளது உடைத்ததே
அற்புதமான இடத்தில் நன்றியை கைதிடக்கூடிய அன்புள்ளவர் தாய்மார்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நெஞ்சார விடவாடு நன்றி என்று வணக்கமாக அற்புதமான இடத்தில் பெருமைகளை நாம் இப்படியெல்லாம் வடித்தாலும் ஏன்னா இந்த உலகமே இசைக்கு அடிமை காரணம் இசைக்கு மயங்காத இதயம் ஏது எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் இருக்கின்ற பொழுது கேட்கக்கூடியது இந்த இசைதான். ஒரு குழந்தை பிறந்தவுடனே இந்த தாயோட தாலாட்டை கேட்கும், கேட்டு உறங்கும், அதுவும் ஒரு இசை. அதே குழந்தை ஒரு கல்வியை கற்பதற்காக பள்ளிக்கூடம் சென்றால் அங்கு அதிகாலையில் இந்த 9 மணிக்கு மேல பார்த்தா அப்படின்னா எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க, அதுவும் ஒரு இசை. அதே மனிதனாகப்பட்ட பிறகு ஒரு பெண்ணை காதலித்தான் என்றால் அந்த காதலுக்காக கேட்கக்கூடியது ஒரு இசை. அதே காதல் உடஞ்சிச்சுன்னா அப்பொழுதும் கேட்கக்கூடியதும் ஒரு இசை. அதே மனிதன் குழந்தையை பெற்றெடுத்தான் என்றால் தான் கஷ்ட சூழ்நிலைகளிலும் வாழக்கூடியதும் இசை. அவன் இறந்த பிறகும் அவன் இடுகாட்டில் கொண்டு போய் தகனம் செய்ய போகின்ற பொழுது அங்கு கேட்கப்படுவதும் இசை. பாருங்க இசைக்கு எவ்வளவு பெருமைன்னு. இந்த எலும்பு சம்பளம் எப்படி நாம் பிறந்து நாம் இறக்கும் வரைக்கும் தேவைப்படுகிறதோ அதே போல இசையும் தேவை. அப்பேற்பட்ட இசை ஞானிகளுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு கைதட்டலை தரலாம். ஏன்னா உண்மையிலேயே அன்று ராவணனாகப்பட்டவன் தன்னுடைய நரம்பை எடுத்து யாழில் மீட்டினார். மீட்டியதால் சிவனே மனமயங்கினார். மலையே உருகிறது. எந்த மலைங்கிறது தெரியும், கைலாய மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட மலையே ஒரு நேரத்தில் உருகியது. அதே போல இசைஞானிகளுக்கு கைதட்டக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் இங்கே மிக சிறப்பான முறையில் ஏன்னா அந்த ரெக்கார்டிங் தியேட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சினிமாவோட பாடல் பாடுவதற்காக ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. 4 பக்கங்களிலும் ஒரு துவாரம் கூட இருக்காது. இந்த 4 அறைகளுக்குள்ளும் அங்கு மீட்டுவார்கள், போடுவார்கள். இதே போல இந்த ஒளியகத்தை, இந்த ஒளியகம் அப்படின்னா சாதாரணப்பட்ட ஒரு ஒளி கிடையாது. அந்த சினிமாவை போலவே இங்கு ஒளிபெருக்கி அவர்களுக்கும் ஒரு திட்டம் தரலாம். அதீஸ் ஆடியோஸ் உண்மையிலே சிறப்பான ஒரு ஆடியோனே. சிரிச்சுக்கிட்டே அந்த புன்னகை தானே ரொம்ப முக்கியம். நம்ம வாயவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாண்ணே, ஒரு சில ஊர்லாம் அண்ணே கொஞ்சம் பேசி வைங்க, எப்போ வைங்க, இன்னர் வைங்கணும்னா அந்த முகமாகப்பட்டது கொஞ்சம் சுழிப்பாங்க, கோவப்படுவாங்க. மணி தம்பி மூஞ்சியை பத்தி நம்ம திரும்பினோடனே அண்ணனுக்கு ஏதோ குறையுது நம்மளை பாக்குறேன் பாருங்க. இப்போ ஒரு சில பேர் 4 பாட்டு மட்டும் நல்லா பாடுவாங்க, பார்த்துருப்பீங்க. நீங்க பார்க்காம 4 பாட்டு தான் பாட தெரியும், மிஞ்சி போன ஒரு 7 பாட்டு. ஏன்னா இந்த பாட்டு தான் வாழ்க்கை முழுவதுமே பாடுவாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. எந்த பாடலை பாடினாலும் கூட அந்த பாடலோட ராகத்தையும் நாங்க சொல்லுவோம், அதுக்குள்ள சுரத்தையும் சொல்லுவோம். அந்த ஸ்வரத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எங்க அண்ணன் மூலமா நாங்க கத்திருக்கிறோம். அப்படின்னா எங்க கடவுளோட அருளால. ஏன்னா உண்மையிலேயே மீண்டும் மீண்டும் சொல்லணுங்கிற ஒரு ஆசைகள் ஏற்படுகிறது. அவரோட அற்புதமான இடத்தில் இந்த வள்ளியையும் முருகனையும் நாம் சேர்க்க வேண்டும். ஆகவே மானம் இடிக்க மத்தளங்கள் சத்தமிட முருகனும் வள்ளியும் இங்கு ஒன்றார்கள் என்றால் எப்படி இருக்கும் என்று பார்த்தால்
சமுதாயத்தில் நன்றி ஐயா. கைதட்டக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு நிஜாத மனவார்ந்து நன்றி என்று இழந்த வணக்கம். காரணம் நீங்க எல்லாமே கைதட்டுறீங்க அப்படின்னா இந்த கைதட்டுவதால் பல நன்மைகள் ஏற்படும். இந்த ரத்த ஓட்டமாகப்பட்டது சீரோட்டமாக ஓடும். காரணம் சினிமா உயர்ந்ததா இந்த நாடகம் உயர்ந்ததா அப்படின்னா இப்ப சினிமா என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஐயா சிவாஜி கணேசன் ஐயா நடிச்சிருப்பாங்க. சரி, வசந்த மாளிகைன்னு ஒரு படம். ஆமா, எங்க அண்ணன் சொல்லி ஆமா. அந்த வசந்த மாளிகைங்கிற படத்தை ஒரு முறை பார்க்கலாம், 2 முறை பார்க்கலாம், சரி, 3வது முறையும் கொஞ்சம் பார்க்கலாம். அதே 4வது முறை பார்க்க முடியுமா? பார்க்கலாம்யா. முடியாதுங்க. ஏன் சொல்றீங்க? ஏன்னா அதுதான் பார்த்து விட்டோமேன்னு ஒரு சலிப்பு தட்டி. ஆமா, அதுபோல ஐயா எம்ஜிஆர் நடித்த படகோட்டிங்கிற படத்தை 3 முறை பார்க்கலாம். அதே போல என்ன சொல்றீங்க? அதுக்கு மேல பார்க்க முடியாது. என்ன சொல்றீங்க? ஆமாங்க. அதுபோல ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா நடிச்ச இந்த படையப்பா படத்தையும் 1 முறை 2 முறை 3 முறை பார்க்கலாம். அதுக்கு மேல பார்க்க முடியாது. 1 முறை மேல பார்க்க முடியாது. அந்த நாடகம் எத்தனை வருடமாக எத்தனை யுகங்களாக நடக்கிறது. எப்பொழுது அந்த பிரம்மனுக்கும் 5 தலை, இந்த 5 தலையில் ஒரு தலையை சிவனாகப்பட்டவன் கிள்ளி எடுத்தார். காரணம் நம்மளுக்கு 5 தலை இருக்குதே என்ற ஒரு ஆணவத்தோடு இருந்ததால் அந்த தலையாகப்பட்டது சிவனுடைய விரலை கவ்வியது. பெருமாளை பார்க்காத எங்க பாட்டன் சாதாரணப்பட்டவரா, ஆகா ஆபத்து பாந்தவனாச்சு, இவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு என்ன செய்தார்? தன்னுடைய உருவத்தை ஒரு கோமாளியாக மாற்றி சபையில் துள்ளினார், குதித்தார். கோமாளி வந்து விட்டேன் என்று குதிச்சதுனால அன்று இந்த விரலாகப்பட்டது பிரம்மனுடைய பற்களில் இருந்து விடுபட்டது. அப்போ போட்ட நாடகம் இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இந்த சினிமாவை அழிச்சு விடணும், ஆனா நாடக உலகம் இன்னும் எத்தனை யுகங்கள் வந்தாலும் கூட அழிக்கவே முடியாத நாடக உலகத்தை. கண்டிப்பா நடக்குது. அதுதானா இந்த நாடகம் நடக்கிறது. நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழையாகப்பட்டது பொழிய வேண்டும் என்று பாடக்கூடிய ஒன்று எது அப்படின்னா நாடகம். கொஞ்சம் நீங்களும் மனசு வச்சீங்கன்னா அந்த கரகாட்டம், அது போல பாடல், இந்த இசை கச்சேரி, மற்ற ஒண்ணுமே இல்லாத நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் உங்களை தவறா சொல்ல வரல. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் கொடுப்பீங்க. எங்களுக்கு 60,000, 80,000 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டீங்க. கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு உசுரே போயிடும். இது என்ன காரணங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஆமா, ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க ஐயா, ஏன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் இந்த கச்சேரி இந்த எல்லாமே நடக்கும். 1 மணிக்கு போயிருங்க, 1 மணி நேரம் கிளம்பும். இந்த 3 மணி நேரம் தான் சொல்ல போனா நடக்கும். ஆனா நாங்க உயிரை கொடுத்து நீங்க பார்த்திருப்பீங்க உங்க கண்ணால. இந்த இசை ஞானிகள், நான் இப்பதான் வந்தேன், ஆனா இந்த இசை ஞானிகள் அந்த எப்பொழுது 10 மணிக்கு அமர்ந்தார்களோ ஒரு சிறுநீர் குடிக்க கூட நேரம் கிடைப்பது கிடையாது. அப்ப இந்த இசை ஞானிகளுக்கு நீங்க எவ்வளவு சன்மானம் கொடுப்பீர்கள் அப்படிங்கிறத நீங்க யோசனை பண்ணணும். காரணம் கொடுங்கன்னு சொல்லலாம், கொஞ்சம் மனசு வச்சு எங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா இது நம்ம ஊருக்காக சொல்லலாம், நம்ம ஊர்ல கொடுப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. இது நம்ம மேடையில சொல்லணுங்கிற ஒரு ஆசை. என்ன காரணம்னா எல்லா இடத்துலயும் போய் சொல்லிட முடியாதுல்ல. ஏன்னா நல்லவர்கள், ஏன்னா இம்மானுவேல் ஐயா சாதாரணப்பட்டவராங்க. நம்ம வாத்தியார் மேல உங்களுக்கு பேர். ஆமாங்க, மாறி வழங்கக்கூடியவர், எத்தனையோ வேத்த வாழ வச்சவர், இன்னும் வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர். ஐயாவோட பகுதிக்கு வந்திருக்கான். இன்னொரு பாட்டு பாடுவோம். அப்படிங்களா ஐயா? ஆக இருந்தாலும் ஐயாவோட ஆசைக்காக மீண்டும் ஐயாவின் பாடல். நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைப்பதெல்லாம் நடப்பதுதான் எத்தனையோ. இம்மானுவேல் பிறந்த எங்கள் தமிழ்நாடு இந்த உலகமே போற்றும் நல்ல பண்போடு. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, இம்மானுவேல் பிறந்த
தெய்வம் இப்பாடு பிறந்த எங்கள் தென்னாடு உலகில் உள்ள தெய்வம் எல்லாம் என்று அவர்தான் இமானுவேல் சேகரனாரை போல என்றும் தெய்வம் அவர்தான் நாட்டில் உகந்த எங்கள் தேச தெய்வமா தேசத்திற்கே உழைத்த எங்கள் தெய்வமா காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்க வேண்டும். போட்டி பாட்டு பாடுவோமா?